ஹே கைஸ், பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இட்ஸ் பஸ்குள்ளே வந்தாச்சு. அதே மாதிரி ஒரு மாஸ்க்கு, நல்ல புது மாஸ்க்காக தான் இருக்குது. டிவி சைஸு ரொம்ப பெருசாக இருக்குல்ல, இல்லாட்டி எனக்கு பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுதா? ஸ்னேகாலாம் அவ்வளோ பெருசாக தெரியுறாங்க. டிவி சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது கைஸ். 3 பின் கொண்டு வந்தவங்களுக்கெல்லாம் ஹூ, யூஎஸ்பி கொண்டு வந்தவங்களுக்கெல்லாம் ஹூ. போனதோட யாரோ ட்ராவல் பண்ணிட்டு போனவங்க பிஸ்கெட்டு, அவங்க மாஸ்க்கு, யூஸ் பண்ண சானிடைசர், டிஷ்யூ எல்லாம் அதே இடத்துல இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பார்த்துக்குங்க. அப்படியே அலேக்கா மேலே தூக்கி அடிச்சு போட்டு எல்லாமே இப்போ இருக்கீங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் தான் உங்கள் டியூர் பஸ். என்னடா ஆளை காணாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. 10 நாள் வீடியோ போட முடியல. பார்த்தீங்கன்னா மேகாலயா ட்ரிப் வந்து வேறு லெவலில் போச்சு. சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஐ எம் பேக் டு ராமேஸ்வரம். ஸோ தட் பார்த்தீங்கன்னா நான் சென்னையிலேருந்து கிளம்புறேன். என்னடா பேக்கெல்லாம் போட்டுட்டு திருப்பியுமா அப்படின்னு கேட்டால் எஸ் திருப்பி ஒரு பஸ் ரிவ்யூ தான். இங்கே போக போகிறேன், நான் எங்கள் ஊருக்கு தான் போக போகிறேன். ஸோ தட் இந்த பஸ் அப்படின்னா போனதோட ஜூபிட்டர் ட்ராவல்ஸ் அப்படியே நம்ம ரிவ்யூ போட்டிருந்தோம். ஸோ தட் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் செம்மையாக இருந்துச்சு. அந்த வீடியோ பார்க்காட்டி மறக்காமல் பாருங்கள். ஜேசிபியோட வேறு லெவலில் இருந்துச்சு பஸ்ஸு. இந்த தடவை இந்த பஸ்ஸில் போக போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு YBM ட்ராவல்ஸ். இது வரைக்கும் இந்த பர்டிகுலர் ட்ராவல்ஸில் நான் போனதே கிடையாது. என்னோடய ஹிஸ்ட்ரி எடுத்து வேணால் பாருங்கள். என் பஸ் ரிவ்யூஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். நான் வந்து அவ்வளோவா YBMல போனதே கிடையாது. ஒரு தடவை தான் கடைசி அதை பென்ஸில் பாலக்காடு போனேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தட் இட்ஸ் பீன் அ லாங் டைம். வாங்க YBM ட்ராவல்ஸில் போகலாம். சரி வாங்க YBM ட்ராவல்ஸில் போகலாம். அண்ட் இத்தனை ரூபா டிக்கெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டிக்கெட் புக் பண்ணி தாங்க போவேன். எப்போயுமே பார்த்தீங்கன்னா ரெட் பஸ்ஸில் புக் பண்ணேன். 1144 ரூபாங்க டிக்கெட்டு சென்னையிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு YBM ஏசி ஸ்லீப்பரு. அண்ட் இதில் என்ன சுவாரஸ்யம்னா கடைசி சீட்டு, அதுவும் டபுள் சீட், தனியெல்லாம் இல்லை, டபுள் சீட்டு. யார் பக்கத்தில் வர போகிறான்னு தெரியல. அண்ட் இப்போ இருக்குது இந்த தொப்பி மாஸ்க்லாம் நல்லா இருக்கு எனக்கு. எப்படி நல்லா இருக்குல்ல? பட் வாங்க, இட்ஸ் கோயிங் டு பி அ பஸ் ரிவ்யூ. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு அதே மாதிரி நம்ம கூட போய் ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாரு. யாருன்னு உங்களுக்கு நான் காரில் போய் காமிக்கிறேன். லெட்ஸ் கோ. கேமராலே பேசலாம். நம்ம கூட இப்போ யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டோட பல நாள் சொத்து அப்படின்னே சொல்லலாம். எங்களோட வெங்கடேசன் இருக்கா. வெங்கடேசன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு 3 லட்சம் பேர் பார்க்குறாங்க. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம். என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த உலகத்துக்கு? என்ன சொல்லுறதுக்கு, கொரோனாலேருந்து வந்ததே போதுமா? அண்ணனை பார்த்துருப்பீங்க. நீங்கள் தான் இப்போ உங்களை எடுத்தது இல்லைல்ல இந்த மாதிரி? மூர்த்தி அண்ணன் எடுத்துருக்கேன். தாய்லாந்து போகிறப்பெல்லாம் பண்ணிட்டு போனேன். ஸோ இவங்க இத்தனை வருஷமா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க? 17 வருஷமா. எனக்கு தெரிஞ்சு நீ சின்ன வயசுலேருந்து பார்க்குறீங்களா? இவ்வளோ ரொம்ப சின்ன வயசுலேருந்து பார்க்குறீங்களா நீலாம்? சார் அண்ணன் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்காரு. நாங்கள் அடிக்கடி வந்துட்டு போவோம். சார் பார்ப்போண்ணா. தேங்க்யூ ஸோ மச். அடிச்சுங்க. இப்படி அடிக்கணும், நல்லா ஸ்பீட் அடிக்கணும். போமா, பஸ்ஸுக்கு போகிறேன், போயிட்டு வந்துடுறேன். 9:15 பஸ்ஸு. ஐயோ, நம்ம பேக்கேஜில் மேலே வச்சுட்டு வந்துட்டேன். மேலேயே வச்சுட்டு வந்தீங்க? சரி ஒன்றும் இல்லை, எடுத்துக்கலாம் ஒன்றும் இல்லை. அண்ணன் தெரியாமல் மேலே வச்சுட்டாப்புல. டைம் வேறு ஆச்சு கைஸ் பஸ்ஸுக்கு. அண்ட் நம்மளை ஒருத்தர் ட்ராப் பண்ணுறதுக்காக ஒரு ஹீரோ வந்துகிட்டு இருக்காப்புல. ஆமாங்க, சத்தியமாக நம்மளை ட்ராப் பண்ணுறதுக்காக ஒரு ஹீரோ வந்துட்டு இருக்காப்புல. அந்த ஹீரோ வெளியே நிற்கிறாரு. நான் எந்த ஹீரோன்னு உங்களுக்கு போய் காரில் போய் காமிக்கிறேன். லெட்ஸ் கோ. 9:15 பஸ்ஸு YBM கோயம்பேட்டிலேருந்து. டைம் பார்த்தீங்கன்னா 9:05 டைம் ஆச்சு. நான் கிளம்புறேன். பை. அவங்க கால் பண்ணி திட்டாத வரைக்கும் பரவாயில்ல, நம்ம கிளம்புறேன். பை. ஹே கைஸ், வந்தாச்சு. அண்ட் யார் இந்த ஹீரோ அப்படின்னு நான் உங்களுக்கு பில்டப் கொடுத்துட்டே வந்துட்டு இருந்தேன்ல. பார்த்தீங்களா ப்ரோ? ஒரே நிமிஷம் லைட் வரட்டும், அப்போ தான் நீங்கள் பளிச்சுன்னு தெரிவிங்க. இப்போ இல்லாட்டி என்னைய மாதிரி கருப்பாக தெரிவிங்க. இல்லை வெயிட் பண்ணுங்கள், லைட்டு வரப்போ தான் உங்களை நான் காமிப்பேன். அண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவி ப்ரோ இருக்காப்புல. பவி ப்ரோ. ஹலோ கைஸ். பவி ப்ரோ, டியூபர் பாஸோட ரத்தங்களே வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் பிக்கிங் அப். பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா யாரடி நீ மோகினி நாடகத்தில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஜீ தமிழில் வந்து பண்ணிகிட்டு இருக்காப்புல. அண்ட் ப்ரோ ஒரு யூடியூப் சேனல் கூட வச்சுருக்காரு. என்ன ப்ரோ பேர்? எக்ஸ்ப்ளோர் வித் பவி இல்லை? எக்ஸ்ப்ளோர் வித் பவின். இது நம்ம நேரம்னு பார்த்து லைட்டே வர மாட்டேங்குது ப்ரோ. ஸோ தட் இப்போ கோயம்பேட்டுக்கு ஆல்ரெடி செம்ம லேட்டில் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, 9:15 பஸ்ஸு. 9:10 ஆயிடுச்சு. நாங்கள் போகிறதுக்கே இன்னும் 10 நிமிஷம் ஆகும். பட் இன்னும் அவங்க எனக்கு கால் பண்ணல. அது எனக்கு ஒரு பெரிய அதிசயமாகவே இருக்குது. இன்னும் YBM ட்ராவல்ஸ்லேருந்து பார்ப்பாங்க, இல்லாட்டி விட்டுட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டுலாம் போக மாட்டாங்க ப்ரோ, பார்த்துக்கலாம். போய் துரத்தி பிடிச்சிட மாட்டோம் பஸ்ஸை. ஆமாம்.
ஓ மை காட், இப்படி போச்சு ஷூட்லாம் நல்லபடியாக போச்சா? ஷூட்டு ஆஸ் யூஷுவல் தான் ப்ரோ. As usual தானே? இன்னைக்கு வந்து அவுட்டோர் ஷூட்டு. அவுட்டோர் கலக்கிறேல, அவுட்டோர் இன்டோர்னு. ஆமாம் ப்ரோ, என்ன பண்ணுறது, போயிட்டே இருக்கும். ஏன்னா இது மூவினாச்சு ஒரு கேப் கிடைக்கும் ஒரு ஷெட்யூல்னு. பட் நம்ம சீரியல்ஸ்க்கெல்லாம் அப்படி கிடையாது. ஏன்னா டெய்லி இப்போ டெலிகாஸ்ட் இருக்கு இல்லையா, அதனால ஆல்மோஸ்ட் ஷூட் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏதோ ஒரு நாள் 2 நாள் லீவ் கிடைக்கும் வாரத்தில் சொல்கிறேன். ஓகே, மற்றபடி ஷூட் இருக்கும். சூப்பர். போய் சாப்பிட்டீங்களா இல்லையா நீங்கள்? சாப்பிட்டேன் வீட்டிலேயே லைட்டாக போட்டு தான் வந்தேன். செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது. பஸ்ஸில் போகிறதுனாலே குஜாலாக இருக்குது. பஸ் எல்லாம் பிடிக்குமா? என்னடா பஸ்ஸுக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குறேன். நாங்களாம் அப்படி தான் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் பவி ப்ரோ ஃபார் கமிங். பரவாயில்ல ப்ரோ, அதெல்லாம் இருக்குது. பாவம் ஹெவி ஷூட்டிங் முடிச்சு நம்மளுக்காக வந்திருக்காப்புல. இல்லை, அது கரெக்டான டைம், ஷூட்டிங் முடிச்சு வர டைம் தான். அதனால் பிரச்சனை இல்லை, அப்படியே கரெக்டாக நேரம் வந்துட்டேன். ப்ரோ போயிட்டு வரேன். ப்ரோ பாய் ப்ரோ, பத்திரமா போங்க. மிஸ்டர் ஹீரோ ப்ரோ சென்று வருகிறேன். கண்டிப்பாக வாங்க, மீட் பண்ணுவோம். பாய். சீக்கிரமாக வாங்க. சரி, இந்த டைம் ஏரியா சரி. சரத்னா கைஸ், பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இட்ஸ் பஸ்குள்ளே வந்தாச்சு. பக்கா டைமிங்கு 9:15 வந்து கோயம்பேடு. பட் எக்ஸாக்டாக 9:13 கால் பண்ணாங்க. நான் இந்த மாதிரி இங்கே லொக்கேஷன்னே கரெக்டாக 9:16, 17 வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க. டைமிங்கில் ஃபஸ்ட் கிளாஸு, கரெக்டான டைமிங்கில் பக்காவாக பிக்கப் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அதே மாதிரி நான் மெட்ரோன்னு சொன்னோன்னே கரெக்டாக அவங்க மெட்ரோ வரக்கு முன்னாடியே கால் பண்ணி நிற்கிறீங்களா ப்ரோ, இங்கே நிற்கிறீங்க எல்லாம் கேட்டு என் லக்கேஜெல்லாம் கீழே வச்சுட்டாங்க. நான் வைக்க சொன்னேன். ஐயோ, ஒரு டோக்கன் வேறு கொடுத்தாங்க. ஸோ தட் பார்த்தீங்கன்னா என் லக்கேஜுக்கு எல்லாத்துக்குமே ஒரு டோக்கன் மாதிரி போட்டாங்க. ஸோ தட் பார்த்தீங்கன்னா இதான் டோக்கன்ஸ். ஸோ நான் 3 லக்கேஜ் கீழே வச்சுருக்கேன். ஸோ 3 லக்கேஜுக்குமே 3 டோக்கன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நல்லதாக இருக்கும். ஏன்னா தொலைஞ்சு போயிடாது உங்களோடது. வேறு யாரும் மாற்றி எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. பட் பெருசாக யாரும் பண்ணுறதில்ல. பட் வைபிஎம் பண்ணுறாங்க. பிகாஸ் இதை நான் மணாலியிலலாம் பார்த்துருக்கேன், டெல்லியிலேருந்து போகிற பஸ்ஸஸ். பட் பரவாயில்ல, இட்ஸ் அ நைஸ் ஒர்க் வைபிஎம். ஸோ குட். அண்ட் இதை மெயின்டைன் பண்ணுறாங்களே, ஃபாலோ பண்ணுறாங்களா, அதே ஒரு பெரிய விஷயம் தான். பிகாஸ் நிறைய பேர் ஸ்டார்டிங் 2 நாள் பண்ணுவாங்க, பட் பண்ண மாட்டாங்க. பட் வைபிஎம் இதை பண்ணுறப்ப ஹேண்ட்ஸ் ஆஃப் டேஸ். ஏன்னா வந்து நிறைய பேர் லக்கேஜில் மாற்றி எடுத்துகிட்டு போகிற நிலைமை நிறைய நடக்குது இப்போலாம். பட் வாங்க, ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொன்னோன்னா கேபின் உள்ளே ஏறினோன்னே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. கேபின் அப்படியே ஒரு சுற்றிட்டு பார்த்துட்டு தான் பஸ்ஸுக்குள்ளேயே வந்தேன். அண்ட் வந்தோன்னே எனக்கு சரியான ஷாக்கு. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா வைபிஎம்மில் ட்ராவல் பண்ணி பல வருஷமாச்சு. நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி 8 மாதம் இல்லையா, ஒரு 1.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். வைபிஎம் நான் கடைசியாக எப்போ போட்டேன், பாலக்காடு போன பஸ்ஸு. அதுக்கப்புறம் வைபிஎம் போடவே இல்லை. உள்ளே வந்து பார்க்குறேன். பிகாஸ் நான் பார்த்த வைபிஎம் எப்படின்னா உள்ளே ஃபுல்லாக மெரூன் செட்டப் இருக்கும், மெரூன் இது இருக்கும், அது மெரூன் கர்டன்ஸு, மெரூன் பெட்ஷீட்ஸ் எல்லாமே மெரூனாக தான் இருக்கும். ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இருக்காது உள்ளே அப்படி பார்க்குறப்ப. பட் உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ளூவில் வேறு லெவலில் இருந்துச்சு. வாவ் அப்படின்னு இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு வீரா கோச் வண்டி. ஸோ தட் வந்து பிரகாஷ் அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து காசினஸ் இருக்காது. பட் சூப்பராக இருக்கும். லெஸ் காஸ்ட்லேயே நல்லா பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இன்றைக்கி இந்த ஹெட் ரெஸ்ட் இருக்குது தெரியுமா. நம்ம என்ன தான் சொல்லலாம், நிறைய பஸ்ஸில் ஹெட் ரெஸ்ட் இல்லை, இருந்தாலும் பரவாயில்லன்னு அப்படின்னு. பட் இந்த ஹெட் ரெஸ்ட் இருக்கிறது வந்து ஒரு சூப்பரான விஷயங்க. அப்படியே சாஞ்சு ஜம்முன்னு உட்காரலாம். பட் உள்ளே வந்தோன்னு ஸோ ஷாக். நல்லாவே இருந்துச்சு, நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. வாங்க போக போக ஃபுல்லாக பார்க்கலாம். கைஸ், அதே மாதிரி 2 கொடுக்குறாங்க பாருங்க. ஒரு சின்ன கவரில் ஏதோ கொடுத்துருக்காங்க. நான் என்ன இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஹெட்செட். சரி, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரூல், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறப்ப யார் இந்த வீடியோ பார்த்தாலும் பரவாயில்ல, சின்ன பசங்க பெரியவங்க யார் இந்த வீடியோ பார்த்துருந்தாலும் தயவு செஞ்சு ஸ்லிப்பரை போட்டு பெட்டில் ஏறாதீங்க ப்ளீஸ். ஸ்லிப்பருக்குன்னு கீழே இடம் இருக்குது, தனியாக எதுவும் வைபிஎம்மில் கேஜ் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, அங்கே வைங்க. ஸ்லிப்பரை போட்டு தயவு செஞ்சு பெட்டில் ஏறாதீங்க ப்ளீஸ். ஓகே, ஏறிச்சா நம்ம வீட்டு பெட்ரூம்னா ஏறுவோமா, ஏற மாட்டோம்ல, அதே தான். ஓகே, அன்பாக்ஸ். வச்சுருக்காங்க. வைப்பர், ஒரு மாஸ்க்கு,
ஐஸ் ஒரு சானிடைசர், ஒரு வாஷ் ஷாம்பு. ஃப்ளைட்டில் இண்டிகோவில் கொடுத்தாங்கல்ல, அது 4 கொடுத்தாங்க. பட் ஒன்று கொடுத்துருக்காங்க, நாட் பேட் பிகாஸ் டியூ டு கோவிட். அண்ட் அதே மாதிரி ஒரு மாஸ்க்கு, நல்ல புது மாஸ்க்காக தான் இருக்குது. அண்ட் கைஸ் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேண்ட் சானிடைஸ்ட் டிஷ்யூ பேப்பர், சானிடைஸ் பண்ண டிஷ்யூ பேப்பர் கொடுத்து பார்த்துருக்கேன். பட் சானிடைஸ் பண்ண டிஷ்யூ பேப்பர் நான் பார்த்ததில்ல. முன்னாடிலாம் வெட் டிஷ்யூ கொடுத்துருந்தாங்கல்ல, ஸோ சானிடைஸ்டுன்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. ஸ்மெல்லு ஒன்றும் இல்லை, பட் சானிடைஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அது கையெல்லாம் தொடச்சிருவோம், இந்த இடத்தெல்லாம் தொடச்சிப்போம். ஏன்னா சேஃப்டி இஸ் இம்பார்ட்டன்ட். போனதோட யார் இங்கே ட்ராவல் பண்ணாங்களோ, அதனால் எல்லாத்தையும் எங்கெங்கே தொடுறீங்களோ கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கங்க, ஓகேவா? சானிடைஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். கொரோனா இருக்குங்க, இன்னும் போகலை, சரியா? பட் நிறையா பேர் நிறையா ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிறாங்க. நிறையா பஸ் கம்பெனிஸ் என்னென்னமோ பண்ணி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ தட் they are doing their best to இந்த இண்டஸ்ட்ரியை ரன் பண்ணுறதுக்கு. ஸோ டூ சப்போர்ட் தெம். மறக்காமல் ட்ராவல் பண்ணுங்கள், கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு ஹெட்செட் கொடுத்தாங்க. இங்கே அந்த ஹெட்செட்டு அண்ட் ஃபைனலி ஹெட்செட் தெரியுதா? அதை வந்து நம்ம இங்கே போடணும், இதில் குத்தி கேட்கணும். ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. டியூ டு கொரோனா நோ பெட்ஷீட்ஸ், ஓகே. பட் தலானி கொடுத்துருக்காங்க, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். பட் பிகாஸ் நிறைய ட்ராவல்ஸை தலானியும் தரதில்லை கொரோனாவில். பட் YBMல பில்லோ, தேங்க்யூ YBM ஃபார் த பில்லோ. பில்லோவில் அடுத்துக்கும் வராது. டிவி சைஸு ரொம்ப பெருசாக இருக்குல்ல, இல்லாட்டி எனக்கு பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுதா? ஸ்னேகாலாம் அவ்வளோ பெருசாக தெரியுறாங்க, டிவி சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது கைஸ். இல்லாட்டி தான் நார்மலானு தெரியல. YBMல ரெகுலராக போகிறவங்களாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சின்ன இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்குது. பட் டபுளில் பார்த்திங்கன்னா ஒரு 32 இன்ச் டிவி மாதிரி இருக்குது. நல்லா பெருசாக ஜம்முன்னு வீட்டில் உட்காந்து படம் பார்க்குற மாதிரி இருக்குது. வெரி பிக் டிவி சொல்லி ஆகணும். அதே மாதிரி இந்த கம்ஃபர்ட், அப்போ அந்த சாயிற பொசிஷன் வேறு மாதிரி இருக்குது. அதே மாதிரி எனக்கு YBMோட அந்த ப்ளூ கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் ப்ளூ எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. ஸோ தட் இந்த ப்ளூவை பார்த்தோன்னே வாவுன்றது. இது வரைக்கும் பஸ்ஸு சூப்பராக போயிட்டுருக்கு. டைமிங் பக்கா, க்ளீனிங் பக்கா. என் சீட்டு பக்காவாக இருக்குது, பக்கத்து சீட்டு தான் கொஞ்சம் மாதிரியாக இருந்துச்சு. பட் என் சீட்டு பக்காவாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி நம்ம க்ளீனர் அண்ணன் ரொம்ப பொலைட்டாக இருந்தார். அண்ட் எனக்கு கீழே பேக்கேஜ் வச்சது, இந்த சிஸ்டமு, அதுக்கப்புறம் இந்த டிஷ்யூ பேப்பரு எல்லாமே பக்காவாக போயிட்டுருக்கு. இது வரைக்கும் நோ பேட், ஆல் குட், பக்கா. இந்த பெட்டோட கம்ஃபர்டபுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு இருக்குது. பில்லோ வந்து ஆஸ் யூஷுவல் நல்ல ஒரு பெரிய பில்லோ கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய பில்லோ, வீட்டில் இருக்கிற பில்லோ மாதிரி இருக்குது. பஸ்ஸில் தருவாங்களா அந்த மாதிரி பில்லோ இல்லை, ஒரு ரொம்ப பெரிய பில்லோ கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பெட்டும் நல்லாயிருக்கு. பெட்டும் பார்த்திங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த கர்டன்ஸ் பாருங்கள், ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணி நல்லா ப்ளூ கலரில் சூப்பராக வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஏசி வென்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து படம் பார்க்கறதுக்கான ஹெட்செட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் இந்த ஹெட்செட்ஸ் இங்கே போட்டுக்கலாம். ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களாம் தயவு செஞ்சு வாய்ப்பே இல்லை ராஜா. இது வந்து 3.5 பின் mm. பட் அவங்க கொடுக்குற ஹெட்செட்லாம் நீங்கள் கேட்டாகணும். அதே மாதிரி இதில் நான் இன்னொன்று நோட் பண்ணேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து USB கிடையாது. அண்ட் அதே மாதிரி 3 பின் கிடையாது கைஸ். இட்ஸ் நாட் அ 3 பின். புரியுதா உங்களுக்கு? இட்ஸ் நாட் 3 பின். இது வந்து 2 பின். 3 பின் கொண்டு வந்தவங்களுக்கெல்லாம் ஹூ USB கொண்டு வந்தவங்களுக்குலாம் ஹூ நாமம் தான். ஸோ 2 பின் கொண்டு வாங்க. YBMல வரதாக இருந்தால் இந்த சைடில் எங்கேயாச்சும் வச்சுருக்காங்களா? அதுக்கப்புறம் ப்ரோ சைடில் பாருங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லை சைட்லலாம் கிடையாது. சைடில் வந்து உங்களுக்கு வந்து அந்த மொபைல் ஹோல்டரும் அந்த பாக்கெட்டும் தான் இருக்குது. அந்த இது போடுறதுனா ஸோ தட் இந்த இது இங்கே இருக்குது. ஸோ தட் அதுக்கேற்ற மாதிரி சார்ஜர் கொண்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அழுகாதீங்க, இப்போயே சொல்லிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது. அண்ட் வந்து லெக் ஸ்பேஸ் வந்து வேறு லெவல். நான் படுத்து காமிக்கிறேன் இருங்க. கைஸ் ஒரு பிரம்மாண்டமான ஒரு லெக் ஸ்பேஸு பார்க்குறீங்களா? இப்படி வேறு லெவலில் இருக்கா? வேறு லெவலில் ஒரு லெக் ஸ்பேஸு. ஏன்னா வந்து சில பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அப்படி அடைச்சிருப்பாங்க, கால் அடிக்கும். பட் இந்த இதில் பார்த்திங்கன்னா கிராஸாக உள்ளே விட்ருக்காங்க. அப்பா கடைசி சீட்டு இன்னைக்கு இன்னும் யார் பறக்க போகிறான்னு தெரியல. ஸோ தட் சைடில் இப்படி இருக்கிறதுனால ஒரு நல்ல நீளமாக இருக்கலாம். ஸோ தட் 6 ஃபீட்லாம் தாராளமாக சூஸ் பண்ணலாம். நானே பார்த்திங்கன்னா கடைசி சீட் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது எனக்கு. ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன் சொல்ல. கூலிங்கு வேறு லெவலில் இருக்குது. ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்குது. தெரியுதா? ஃபீல் பண்ண முடியுதா?
சரியான ஃப்ளோ அப்படின்னு அடிக்குது பாருங்களா. அப்படி இருக்குது. ஏசியோட ஃப்ளோ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது நல்லா கூலிங்காக இருக்குது. பட் பெட்ஷீட் இல்லாதனால இப்படி ஓட்ட போகிறேன்னு தெரியல. அதனால் மறக்காமல் வீட்டிலேருந்து அவங்கவுங்க ஓன் பெட்ஷீட் எடுத்துகிட்டு வாங்க. பெட்ஷீட்ஸ் வந்து எந்த பஸ்லையுமே தரமாட்டாங்க. YBMலையாச்சும் தலானி கொடுத்துருக்காங்க. நிறையா ட்ராவல்ஸில் தலானியும் கிடையாது, சொல்லிட்டேன். டியூ டு ப்ரிகாஷன்ஸ் தான். ஸோ தட் வந்து அதுக்கப்புறம் இன்னும் பெட்ஷீட் தர மாட்டிங்களா, 1000 ரூபா கொடுக்குறோம்லன்னு வந்து தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க ப்ளீஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். க்ளீனர் நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணார். ஆனால் என் சீட்டில் இருக்கிற போன அழுக்க எடுக்க மறந்துட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா போனதோட யாரோ ட்ராவல் பண்ணிட்டு போனவங்க பிஸ்கெட்டு, அவங்க மாஸ்க்கு, யூஸ் பண்ண சானிடைசர், டிஷ்யூ எல்லாம் அதே இடத்துல இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பார்த்துக்குங்க. நான் ஒன்றும் சொல்லப்பா, இருக்கிறத சொல்கிறேன்ப்பா. என்னோடது இங்கே இருக்குப்பா, பார்த்துங்கப்பா. ஓகே, யாரும் யூஸ் பண்ணதை அவங்க டிஸ்போஸ் பண்ண மறந்துட்டாங்க போல். மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் வைபிம்லேருந்து பார்த்தீங்கன்னா அதை இந்த பஸ்ஸில் பர்டிகுலர் பஸ்ஸில் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுங்க அதை. ஓகேவா? அந்த அதே மாதிரி ஏசி வென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. நான் எல்லாம் ஏசி வென்ட்டு ஆஃப் பண்ண போகிறேன். செம்ம குளிருது எனக்கு, செம்ம குளிருது. அதனால் எல்லா ஏசியை வென்ட்ஸையும் ஆஃப் பண்ணியாச்சு. அப்பா, ஒரு ஆசமான ரைட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பஸ் இங்கே நிப்பாட்டுறாங்க. அண்ட் காலை எத்தனை மணிக்கு போய் சேருது எல்லாமே நான் சொல்கிறேன். ஸ்டே டியூன்ட். கேபின் ரைட் முடிஞ்சால் காமிக்கிறேன். பிகாஸ் அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. லெட்ஸ் see. ஓகே கைஸ், அதே மாதிரி இதை யூஸ் பண்ணுறோம்ல, தயவு செஞ்சு காலையில் எடுத்துகிட்டு போயிருங்க. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சானிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ், கோல்டாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நம்ம பர்சனலாக யூஸ் பண்ணுறது. ஸோ தட் இதை தொட்டு ஏதாச்சும் அவங்களுக்கு ஆகிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணதை நீங்களே எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகேவா? மறக்காமல் யூஸ் பண்ணதை இந்த மாதிரி கவரில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா நம்மளே டிஸ்போஸ் பண்ணிடலாம்ல. பிகாஸ் இதெல்லாம் ஒரு ஹைஜீனிக் மேட்டர். ஸோ தட் எல்லாருமே தொட முடியாதுல்ல, அதுக்காக சொன்னேன். புரிஞ்சிச்சா? அதே மாதிரி அவர் மறந்துட்டு போயிட்டார் போல். அதான் இங்கே தான். Hey guys, good morning. டைம் எத்தனை மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7:10, 7 மணி. அது இன்னும் ஷாக்கிங் நியூஸ் என்னென்னா, ராமேஸ்வரம் வந்துருச்சு. ஆக்சுவலாக இன்னும் 5 மினிட்ஸில் வந்துடும். நானே எதிர்பார்க்கல, என்னடா அதுக்குள்ளேயே. பிகாஸ் நம்ம நிறைய தடவை வந்துடுவோம். எல்லா பஸ்ஸும் 8 மணிக்கு தான் வரும். ஜூபிட்டர் வந்தோம்னு நினைக்கிறேன், அது 8 மணிக்கு தான் வந்துச்சு. பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா 9:15 தான் எடுத்தாங்க. பட் அடித்து விரட்டி வந்துட்டாப்புல தலைவர். 7 மணிக்கெலாம் வந்து உள்ளே ராமேஸ்வரத்துக்கிட்ட வந்துட்டாப்புல. அண்ட் பாருங்கள் பீச், 7 மணிக்கெலாம் இங்கே வந்துட்டாப்புல. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீட்டு ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னென்னா, சரத்து அப்படியே அலேக்காக மேலே தூக்கி அடிச்சு போட்டு அதுவும் அந்த ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும். இந்த காரைக்குடி வரைக்கும் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சூப்பராக டிரைவ் இருந்துச்சு. காரைக்குடியிலேருந்து அந்த கொஞ்சம் தூரம் ஐயோ அப்படியே ஒரு இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் அண்ணன் விட்டாப்புல. அப்படியே பறந்தேன், அப்படியே ஏரில் சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலேயே பறந்தேங்க. கடைசி சீட்டாக அப்படியே ஃபுல் பாடியுமே மேலே பறந்துச்சு. அது வந்து நம்ம வந்து டிரைவரை ப்ளேம் பண்ணி ஒன்றுமே சொல்ல முடியாது. பிகாஸ் ராமேஸ்வரத்துக்கு வரப்போ எந்த பஸ்ஸும் கிடையாது. இந்த பஸ்ஸில் நீங்கள் 2000 கொடுத்து வந்தாலும் சரி, 10,000 கொடுத்து பஸ்ஸில் வந்தாலும் சரி, எல்லா பஸ்ஸும் அப்படி தான் வரும். பிகாஸ் ரோடு ரொம்ப மோசம். அதனால் உங்களுக்கு அது ஷேக்கிங் கண்டிப்பாக இருக்கும். அப்பா, ஒரு அடி அடிச்சிச்சு மேலே போய், சரியான அடி. சொன்னேன்னா இல்லையா நேற்று, என்னது சரியான சம்பவம் இருக்குன்னு. அந்த மாதிரி தான் ஐ எக்ஸ்பெக்டட் திஸ். கடைசி சீட்டு என் மேலே தப்பு. தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. ராமேஸ்வரம் வரீங்கன்னா கடைசி சீட்டெலாம் விபரீத விளையாட்டு. அதெல்லாம் ஏதோ நான் போடுறேன், பரவாயில்ல, இதே தாங்குவேன். பட் சென்டரில் போட்டுருங்க, லோயரில் போட்டுருங்க. இல்லாட்டி அவ்வளோதான். ராமேஸ்வரம் காரைக்குடியெலாம் பிடிச்சிட்டிங்கன்னா தாண்டினதுக்கப்புறம் கம்பியெல்லாம் பிடிச்சிட்டு தான் தூங்கணும். அந்தளவுக்கு மோசமாக இருக்குது ரோடு. ஐயோ செம்மையாக இருக்குது. இத்தனை நாள் கழித்து கடலை பார்க்குறேன். இட்ஸ் ஓவரால் குட். அண்ட் டூர் பஸ் சேனலில் இந்த பர்டிகுலர் ஜேர்னிக்கு நான் ட்ராவல் பண்ண இந்த பர்டிகுலர் ஜேர்னிக்கு நான் கொடுக்குற மார்க் இவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7/10 கொடுக்கலாம். பிகாஸ் டைமிங் பக்கா
பக்கா டைமிங் 9:15 9:15 கோயம்பேடு, 7 o'clockனா 7 o'clock ராமேஸ்வரத்தில் இருக்காங்க. ஸோ இதுதான் வைபீத்தோட பெரிய ஸ்ட்ரென்த்து அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ தட் வைபீமோட பெரிய ஸ்ட்ரென்த்து அவங்களோட டைமிங் தான். அண்ட் அதுக்காகவே 7 கொடுக்கலாம். மிச்சப்படி நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, எல்லாமே இருந்துச்சு. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் பர்டிகுலர் ரைட் என் கூட ஜாயின் பண்ணி வந்ததுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு டூபர் பாஸ் சேனல். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இந்த ராக்கெட் நீங்கள் எடுத்துக்கலாம். மார்னிங் எடுத்தாச்சா வீடியோ? இந்த பையா 3மே இந்த ரெண்டு வீடியோ ஆ